வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் மரணம் தொடர்பிலான முறைப்பாடு குறித்து சட்டத்தனி தனக்கு ரணஞ்சக ஹகந்தகமே கேள்வி எழுப்பியுள்ளார். தம்மால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு அது தொடர்பான எழுத்துமூல பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் இது தொடர்பில் பதில் காவல்துறை மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறினார். இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரனுடைய மரணம் தொடர்பில் தாம் முறைப்பாடு செய்து 1 மாதம் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் எவ்வித முறையான பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தண்ணி குறிப்பிட்டார். இதன்படி தம்முடைய கோரிக்கை கடிதம் கிடைக்கப்பெற்று 7 வேலை நாட்களுக்குள் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் பதில் காவல்துறை மா அதிபருக்கு அவர் கோரிக்கை சமர்ப்பித்துள்ளார். தன்னுடைய முறைப்பாடு தொடர்பில் கோப்பு இலக்கம் மாத்திரமே இதுவரையில் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரணி பதிலை பொறுத்து தாம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். சட்டத்தரணி தனக்கு ரணஞ்சக்கு ஹகந்தகமே காவல்துறையினரால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார். அத்துடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் செயற்படும் மனித உரிமை நிறுவனங்களுக்கும் இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என தன்னுடைய கோரிக்கை கடிதத்தில் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாது நீண்டு கொண்டே செல்வதற்கு பிரித்தானியாவை பொறுப்பு கூற வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்திற்கு துரித நீதி வேண்டும் என வலியுறுத்தி யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்றைய தினம் அடையாள போராட்டம் ஒன்று குறித்த கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, இன்று தமிழர் பிரதேசங்களில் மனித புதைக்குழிகள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்பட்டு எண்புக்கூடுகள் நூற்றுக்கணக்கில் மீட்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் காணாமலாக்கப்பட்ட எம்முடைய உறவுகளின் உடல்களினுடைய எச்சங்களாகவே இருக்கும் என எண்ண தோன்றுகின்றது. ஆனாலும் அவை எவற்றுக்கும் இதுவரை நியாயமோ பரிகாரங்களோ கிடைக்கவில்லை. மாறாக இழுத்தடிப்புகளும் மறைப்புகளுமே இடம்பெற்று வருகிறது. இதேவேளை இலங்கை 1948 சுதந்திரம் பெற்றது. இதை பிரித்தானிய அரசு வழங்கிய காலத்திலேயே தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையே அரசியல் இழுபறி இருந்து வந்தது. ஆனாலும் அதை பிரித்தானிய அரசோ அன்றைய தமிழ் தலைவர்களோ கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தமிழ் தலைவர்களும் சிங்கள தேசம் வழங்கிய சலுகைகளுக்கு இசைவாகி கண்டுகொள்ளாதிருந்தனர். இந்த நிலையில் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதேபோன்று சர்வதேச விசாரணையும் வலுவிழந்து கிடக்கிறது. அதன்படி தமிழ் மக்களுடைய உரிமைசார் அரசியல் பிரச்சினைகளுக்கு பிரித்தானிய அரசுதான் தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகின்ற போது, செம்மணி மனித புதைக்குழி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும். இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது. வடக்கு மனித புதைக்குழிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும். உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இந்த நாட்டில் விடிவுக்கான பயணத்தில் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அத்தோடு அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினுடைய தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயல்படுத்துவதாகவும் ஜனாதிபதி கூறினார். மல்வத்து அஸ்கரி உபய மகாவிகாரையின் அனுநாயக்க தேரர் உட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களுடன் 17ஆம் தேதி அதாவது நேற்றைய தினம் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். மல்வத்து அஸ்கரி மகாநாயக்க தேரர்களின் அரசணைக்கு அமைவாக மத தேசிய மற்றும் சமூகம் சார்ந்த விசேட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இதன் நோக்கம். பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க பௌத்த விகாரை, தேவாலயம் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத விழுமியங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும்
பௌத்த சாசன பிரச்சினைகளுக்காக பௌத்த சாசன முன்னேற்றத்திற்காகவும் அரசின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கு புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனை குழு ஒன்று நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. பௌத்த சாசன ரீதியாக நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உடனடியாக தயாரிக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரித்தானிய அரசு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜூலை மாதம் 22ஆம் தேதி முதல் புதிய விதிகளை நடைமுறைப்படுத்த உள்ளது. அதன்படி திறன் வாய்ந்த வேலை தேடுபவர்கள் குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் $38,700 $41,700 உயர்த்தப்படுகிறது. இந்த வரம்பு உயர்வின் விளைவாக 111 வகையான வேலைகளை செய்யும் வெளிநாட்டவர்கள் இனி பிரித்தானியாவில் பணியாற்ற முடியாத நிலை உருவாகும். நலப்பணியாளர்கள் இனி வெளிநாடுகளில் இருந்து வேலைக்கு எடுக்க மாட்டார்கள். இதேவேளை 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பட்டப்படிப்பு படிக்காத சில தொழில்களுக்கு சேர்ந்தவர்கள் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை பிரித்தானியாவிற்கு அழைத்து வர முடியாது. அத்துடன் ஆண்டின் இறுதியில் மொழி தகுதி, ஊக்க சான்றிதழ்கள் மற்றும் குடும்ப விசா நிபந்தனைகள் தொடர்பிலும் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த புதிய நடவடிக்கைகள் நாட்டு உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவும் மக்கள் வரப்போக்கை கட்டுப்படுத்தவும் பிரித்தானிய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளையில் கொங்கோ குடியரசில் கனிம வளம் நிறைந்த கிழக்கு பகுதி ஆட்சியை கைப்பற்ற கிளர்ச்சி குழுவும் அரச படைகளுக்கும் பல தசாப்தங்களாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. ஜனவரியில் கோமா நகரம் ருவண்டா ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றப்பட்டது. ஹாங்கி பிரதமருடைய கூற்றுப்படி போராளிகள் நகரத்தை கைப்பற்றிய போது நடந்த சண்டையில் சுமார் 7000 பேர் கொல்லப்பட்டதோடு 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்போது இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா மதிப்பிடுகிறது. இது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு இடம்பெயர்வு நெருக்கடியாக அமைந்தது. பலர் தீவிர வறுமையில் வாழ்கின்றனர். மேலும் உணவு, தண்ணீர் மற்றும் தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாததனால் பெண்கள் மற்றும் சிறுமிகள் குறிப்பாக சுரண்டலுக்கு ஆளாக நேரிட்டுள்ளது. அது அவ்வாறிருக்க ஹாங்கோ ஜனநாயக குடியரசு ஐநா நிலைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் அமைதி காக்கும் படைகளின் பிரவேசம் பல வேதனையான பாரம்பரியத்தை உருவாக்கியுள்ளது. அதாவது பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் மீதான பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகம் தொடர்பான பரவலான குற்றச்சாட்டுகள் பதிவாகின. ஐநா அமைதிப்படையினருக்கு உள்ளூர்வாசிகளுக்கு இடையிலான உறவு குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்தில் தென்னாப்பிரிக்க தேசிய பாதுகாப்பு படை குற்றச்சாட்டுகளை ஏற்கொள்வதாக கூறியது. அமைதிப்படையினரின் பாலியல் ரீதியான சுரண்டப்பட்ட சுமார் 200 பெண்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு நாங்கள் உதவி வருவதாகவும் தொண்டு நிறுவனம் ஒன்று கூறியது. அவர்களில் பலர் உயிர் வாழ வேறு வழியில்லாததனால் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டனர். எனினும் இந்த ஓரங்கட்டல் பெரும்பாலும் தங்களுடைய குழந்தைகளை கைவிட வழிவகுக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. ஹாங்கி ஜனநாயக குடியரசின் பெண்கள் உரிமைகள் குழுவின் தேசிய ஒருங்கிணைப்பாளரின் கருத்தின்படி பாலியல் சுரண்டலில் ஈடுபடுபவர்களை விசாரிக்க ஐநாவிற்கு நேரடி அதிகாரம் இல்லாததினால் பலர் சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மார்ச் மாதம் 2024 வெளியிடப்பட்ட ஐநா அறிக்கையின்படி அமைதிப்படை மற்றும் சிறப்பு அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் குற்றச்சாட்டுகள் அதிகரிப்பதை காட்டுகின்றது. 2023ஆம் ஆண்டில் அமைதி காக்கும் படை மற்றும் சிறப்பு அரசியல் நடவடிக்கைகளில் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் தொடர்பான 100 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளது. இது 2022இல் 79 ஆக இருந்தது. இந்த சம்பவங்களில் 115 பெண்கள் மற்றும் 28 குழந்தைகள் உட்பட 143 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்தது. குறிப்பாக ஹாங்கி ஜனநாயக குடியரசில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மிஷன் உட்பட 100 குற்றச்சாட்டுகளில் 66 குற்றச்சாட்டுகள் மொனஸ்கோ பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.